இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லூச்சன், ஹீரோயின் லில்லி 2 பேருமே அங்கே டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் அங்கே வந்து கேட்டதுமே, ஏன்னா எங்கள் 2 பேர்த்துக்கு ஒத்து வரல அவ்வளோதான் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ உங்கள் பின்னாடி பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே பயங்கரமாக கத்திட்டுருக்கான். நாங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, எப்படி எங்கள் மேலே சந்தேகப்படலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே மியாவை பார்த்தா அவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் மேலே கோவப்படுவாங்களா அப்படின்ற சைட்டு பேசிட்டு இப்படியே சண்டை வந்ததும், அதனால தான் இத்தனை பிரச்சனைன்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னதுமே, நான் உனக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிப்போ அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர கஷ்டமாயிருது. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கே பப்புக்கு கிளம்பி போயிருக்கா. அதான் நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா அவங்க பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் மட்டும்தான், 2 பேத்துக்குள்ள நடுவில் அப்படிலாம் லவ் எதுவும் இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு தான் அவள் டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறா. அவங்க 2 பேருமே டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதும் அவங்க நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வர சொல்கிறாங்க. இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வெளியே கிளம்பி வந்தால் அங்கே பாட்டி கால் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. இப்போ இவன் கூட போய் நான் வந்து ட்ராமா வேறு பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அங்கே முன்னாடி வந்துட்டு அப்படியே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி 2 பேருமே சேர்ந்து அங்கே பயங்கரமாக அங்கே ஆக்டிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பேசினதுமே இவ ஏதோ சொல்ல வந்ததுமே வேமா ஹீரோயின் காலை வந்துட்டு மிதிச்சிடுறா, வாய மூடுன்ற மாதிரி. மனசுக்குள்ளே கோவம் தான் வந்துச்சுக்கு. அங்கே இருக்காரு, அவர் சொல்கிறாரு, இப்படி ஜங் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட வரப்போறாராம்ப்பா, நீங்கள் 2 பேரும் போய் மீட் பண்ணி கொலாப்ரேஷன் பற்றி பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஐயோ இது வேறையா அப்படின்றத சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே ஏறி நம்ம ஹீரோயின் போனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ வந்து என்ன என் கூட சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணுறதுக்காக வரமாட்டேன்னு சொல்லி கேட்டதும், நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா அப்படின்ட்டு சொன்னதுமே, ஏன் நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா ஏன் என் கூட வரக்கூடாதுன்னு எது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து உன் செக்ரட்டரியோட சேர்ந்து அங்கே நல்லாவே சுற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்ப நீ, ஆனால் நான் வந்து உனக்காக இதெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டால் அவள் எக்ஸ்பிளைன் கொடுக்க ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அவன் பேசாமல் இருந்துட்டு, நீ என் கூட சேர்ந்து வந்தேன்னா அந்த வில்லாவை பேசாமல் உனக்காக நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றத சொன்னதும் அவளுமே சரி ஓகே வரேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹீரோயின் ரெடி ஆகி வர்றா. அதை பார்த்துட்டு அவன் பார்க்க நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, தேவதை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே புகழ்ந்து தள்ளுறான். உங்கள் ட்ரெஸ்மே ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு அவ சொல்கிறா. அங்கே காரில் இருந்து போனதுமே என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீ மட்டும் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, பார்த்தா சர்க்கஸில் இருக்க கோமாளி மாதிரி இருக்கடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. அவ்வளோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே வாமாம்மா என்னை பார்த்தா உனக்கு எப்படி பிடிக்குன்னு சொன்னதும் கரெக்டாக சொல்லிட்டேன், உன் பிரதர் வந்துட்டு எவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறவன், அவனை பார்த்தா தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு பேசினான். அப்படின்னா நீ வேணுக்குனே வந்து என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே தோணிட்டு 2 பேத்துக்குள்ளேயும் அங்கே பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு. இவன் கோவம் ஆகிட்டு அப்படியே இங்கே காரை ஸ்டாப் பண்ணால் எதிர்த்தாப்புல அங்கே ஒரு கார் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே மிஸ்டர் ஜங்கோ அவங்க ஒய்ஃபுமே இருக்காங்க. பார்ப்பாங்க. அவன் அப்படியே திரும்பி பார்க்க போனால் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அங்கே மிஸ்டர் ஜங் அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க, நீ இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அவங்க நம்ம சண்டை போடுறத பார்த்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறா. இவங்க என்னடா இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி கீழே இறங்கி போனால் அங்கே போயிட்டு 2 பேருமே அங்கே பயங்கரமாக ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப லவ்வி டப்பி கப்புள்ஸ் மாதிரி. அப்போங்க நான் வந்துட்டு உனக்காக என்னென்ன பண்ணிட்டுருக்கேன் டார்லிங், நீ ஏன் இப்போ என்கிட்ட கோவப்படுற, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ கோவப்படலாமான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணா. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஹீரோயினுமே நீ வந்துட்டு எனக்காக நான் சொல்கிறதெல்லாம் பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பிபி அப்படின்றத சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து க்யூட்டாக டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு எனக்கு வந்து லைன் கட்டி நின்றுட்டுருக்காங்கப்பா, கல்யாணம் பண்ண நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பிபி அப்படின்ற சொல்லிட்டு கன்னத்தில் போய் கிஸ் கொடுத்ததும் அதை பார்த்துட்டாங்க. ரொம்பவே அவங்க ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம ஏதோ சண்டை போடுறாங்கன்னு நினச்சா உண்மையிலே வந்துட்டு சும்மா வந்து நார்மலான சண்டை தான்ப்பா, ரொம்ப 2 பேர் லவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போனால் அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயினும் அங்கே அவனுமே டக்குன்னு விளைவிக்கிறாங்க. இப்படிலாம் இவன் கூட போய் ஆக்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த கான்ட்ராக்டை வந்து போட்டு முடிக்கணும், அதுக்காக நடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவன் கையை வந்து கொடுத்தா அவப்பாட்டு அங்கே வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறா. இவனுக்கு அடிப்பாவி இப்படி கழட்டி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு.
ஸோ உள்ளே பார்த்தா ஹீரோயின் அங்கே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளம்பி வந்தா. நம்ம ஹீரோ அவளுக்காக பியானோலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அவளை பார்த்ததுமே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி அங்கே அந்த பொக்கேவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிக்கா. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே தங்களோட லவ்வையுமே அங்கே வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு, நீங்கள் உண்மையிலே லவ்வி டபி கப்புள்ஸ் தான்ப்பா, எங்களோட மேரேஜ்லேயுமே இந்த மியூசிக் தான் ப்ளே பண்ணாங்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அங்கே அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கவுமே அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டு என்னை வந்து நீங்கள் வீச்சேட்டில் ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே நம்ம வந்துடுறான். பயங்கர கோவமாகி போயிட்டு, என்ன இவன் இதெல்லாம் ஒன்று பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானா, இந்த இடியட்டோட சேர்ந்து உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு சண்டை போட்டதுமே ஐயோ எல்லா காரியத்தையும் எடுத்து குட்டிச்சோரம் ஆக்கிடுவானோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. இவன் வந்து பிஸ்னஸ் எதிரி தான், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான். இவன் இதுக்கு முன்னாடி அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தான், மறக்க முடியாமல் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ சொல்லி அங்கே அவன் சரி பண்ண பார்க்குறான். பட் இருந்தாலுமே 2 பேருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல வந்தா அதுக்குள்ளே அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இவன் தன்னோட செக்ரட்டரியை சொல்லிருந்து இருந்தான்ல, நீ எப்படி போய் இவனை போய் மன்னிப்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ, அது வந்து என்னோட கசின் மாதிரிப்பா, நான் அவளுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன், அவள் வந்து வேணுக்குனே தான் நான் பண்ணேன், ஏன்னா இவன் என்னை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கா, ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, இவன் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவன் அங்கே அவன் பேச்சை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் போனால் பிடிச்சி தள்ளி விட்டு இவன் சண்டை வர பார்த்ததுமே ஹீரோயின் அங்கே எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பி விட்றா. அங்கே நம்ம ஹீரோவை அவங்க முன்னாடியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப லவ் பண்ணுற மாதிரியெல்லாம் ஆக்டிங் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஜங்கோட ஒய்ஃப்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. எவ்வளோ நல்ல வந்துட்டு ஒரு சந்தோஷமான கப்புள்ஸ்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்காங்க பார்க்கன்னு சொல்லிட்டு, இவங்கள மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே போதும் ஆக்டிங் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே விளைவிக்கிறா. நம்ம ஹீரோவுமே சொல்கிறான், நம்மளுமே இப்படியே இருந்தாலுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசினா. டக்குன்னு விலகிக்கிட்டு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை வாங்குறதுக்கு மறந்து போயிடாத, வந்து சேருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து கூப்பிடுறா இல்லையா. அப்போ அங்கே அவளுமே கூட சேர்ந்து கிளம்பி போனதுமே அங்கே நம்ம ஷென் அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க, நான் வந்து உன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே இல்லை அவள் வந்து ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டான். செம கடுப்பாயிட்டுருக்கு, இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க, இந்த வாங்கி இப்போ இவே வேறையா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, என்ன நீ டைவர்ஸ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ கல்யாணம் பண்ணதுமே ஊர் உலகத்துக்கே கத்தி சொன்ன நான் அவனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா. அதுவன் கல்யாணத்தில் நான் மட்டும் வந்து லவ் பண்ணால் எப்படிப்பா, அவனுமே லவ் பண்ணணும்ல, 2 வயதுக்குள்ளே எதுவும் ஒத்து போல, 2வது அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் மறக்க முடியலை, அவன் வந்து இன்னமே அவளோட நினைப்பில் தான் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. கிளப்புக்கு போனால் அங்கே அவங்க ஃப்ரெண்டு மேல் மாடல்லாம் ஏற்பாடு பண்ணதுமே இது கொஞ்சம் அதிகமாக போலையாப்பா அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருந்தான். அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். பண்ணிட்டு இருக்க, எனக்கு நீ எக்ஸ்பிளைன் கொடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. அவள் பயந்து போயிட்டு, ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது நீ நினைக்கிற மாதிரின்னு சொல்கிறா. ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஷென்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அங்கே இருந்திருக்காங்க, அவன் வருவான்னு சொல்லிட்டு. பட் அப்போ அங்கே வர்றது பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் ஆல்ரெடி வந்து அப்ராடு கிளம்பி போயிட்டான், அவனுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃபேமிலி அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவை பார்த்தா, நீங்கள் என்ன ஷென்னை தான் மேரேஜ் பண்ணணுமா, நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்டதும் அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு தான் 2 பேத்துக்குமே அங்கே மேரேஜ் நடந்திருக்கு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஷென்மே அங்கே வந்திருக்கவுமே உடனே நம்ம ஹீரோயினை அவன் கண்ணு முன்னாடி பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறான், வேணுக்கு தான் பண்ணிச்சேக்கா. அதுக்கப்புறங்க நம்ம ஷென் அவகிட்ட இம்மப்படுத்தினானா என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், ஏன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னதும், நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்க மறந்து போயிடாத, நீ என்ன சீட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினா. அவனுக்கு என்ன பேசுகிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தோப்பாங்க ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொண்டு வந்தா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷென் கரெக்டாக பார்த்து அங்கே வந்து கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆனதும் உங்கள் ஃப்ரெண்ட் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, உன் ஹஸ்பண்ட் ஜெலஸ் ஆகுறான்ப்பான்னு சொன்னதும், நீ வேற அவன் எனக்காக போய் ஏன் ஜெலஸ் ஆக போகிறான், நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. சரி கேம் ப்ளே பண்ணலாம் வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து கிளம்புனா.
நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து கிளம்புனதுமே, நீ எங்கப்பா வந்துட்டுருக்க, உன்னோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு, பேசாமல் நீ இப்போ கிளம்பி போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷென் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறா. பட் வெளியே தெரியாமல் சீக்ரெட்டாக வச்சுக்கோன்னு சொல்லும்போது, என்னப்பா அவன் எதுவும் உன்னை சீட் பண்ணானா அப்படின்ற சேர்த்து கேட்டதும், நீ வந்து இப்போ வெளிநாடு போய் ரொம்ப வந்து புறணி பேச கற்றுட்ருக்கியோ, ஐ திங்க் வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நீ எனக்கு வேணாம், நான் பேசாமல் ஏதாச்சும் ஒரு மேல் மாடலை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதும் அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே கரெக்டாக தான் சொல்லிட்டு வேமா அங்கே ஃபோனை பிடிங்க அங்கே மேல் மாடலை கூப்பிட போனால் இவன் அங்கே பயந்து போயிட்டு வேமா ஃபோனை பிடிங்கிக்கிட்டு அப்படிலாம் இல்லைம்மா தாயே நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அப்படியே அறியாமல் நம்ம ஹீரோயின் கீழே விழுக போயிடுறா. ஸோ ஹீரோ வேமா வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். என்னம்மா நடந்துச்சுக்கு, நான் வரேனே நீ வந்து விழுக வரையான்னு சொல்லி கேட்டதும் கற்பனையெல்லாம் கண்ணாது அப்படின்றத சொல்லும்போது, எனக்கு என்னமோ நீ வந்து என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காகவே நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேல் மாடலை கூப்பிட்ட மாதிரியும் இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் ஏன் எனக்கு தோணுது அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கான், பிஸ்னஸ் ட்ரிப்பவே கேன்சல் பண்ணிவிட்டு உனக்காக வந்திருக்கான், இது லவ் இல்லாமல் வேறு என்னன்னு சொன்னதும், நீ வேறு அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. ஸோ அப்போங்க நான் என் கூட சேர்ந்து நீ ப்ளே பண்ணவான்னு நம்ம ஸ்டேன் கேட்டதுமே இவ உடனே பக்கத்தில் இழுத்துட்டு, இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஏரோ வந்து விடவே தெரியாது, நீ எனக்காக சொல்லிக் கொடுன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு பேசிட்டேக்கா. சரி போர்டை கொண்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோவோட பிக்சர் வரைஞ்ச போர்டை கொண்டு வந்ததும் அவன் முறைச்சிட்டு என்ன இதுன்னு சொல்லி கேட்டா. அங்கே அதெல்லாம் இல்லைப்பா நீ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறையா, நான் வந்து என்ன பண்ணுறது, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் இல்லை, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னதும் அவனுக்கு புரியுது இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஸோ சரி ஃபோக்கஸ் பண்ணு, நீ வந்துட்டு அம்ப விடு அப்படின்ற சொல்லிட்டு விட்டா கரெக்டாக வந்து நெத்தியில் பார்த்து குறி வச்சு அடிக்கிறாங்க. நம்ம ஷென்மே இதெல்லாம் பெரிய என்ன பிரமாதம், நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனுமே பர்ஃபெக்டாக அங்கே பண்ணுறான். இவன் எப்பயுமே இதில் பெஸ்ட்டுப்பா அப்படின்ற சொல்லும்போது திரும்ப ஹீரோ கரெக்டாக அங்கே ஏறோ விட்டதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவனுக்கு தெரியாதுன்றது போய் வேணுக்குன்னு தான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, அப்போங்க நம்ம ஹீரோயினை நீ வா என் கூட சேர்ந்து நீ ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டா. நம்ம ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, என்ன வேலை பண்ணிட்டுருக்க, நீ இப்போ என் கூட சேர்ந்து தானே காம்பீட் பண்ண வந்த, என் கூட வாடா சண்டைக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிட்டா. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா சரி ஓகே நம்ம ஏதாச்சும் பெட்டு கட்டி பண்ணலாமே, ஷேர்ஸை கட்டுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஷேர்ஸ் எதுக்காக, உன் பொண்டாட்டி வந்து பெட் கட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் அவளை, திரும்ப கண்டிப்பாக நான் மிஸ் ஆக விட மாட்டேன், அவள் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் அப்போ அவனுக்கு கோவமாயிட்டு கரெக்டாக அங்கே வந்துட்டு எல்லாமே ஏறும் அவங்க பாயிண்ட் பண்ணி அடிச்சுட்டு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் என்னோட பொண்டாட்டி, இந்த காம்படிஷனில் நீ தோற்று போயிட்ட ஆல்ரெடி, நீ இதுக்கப்புறம் அவளை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிட கற்றுக்கோ, அதான் நல்லதுன்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடி நான் வந்து தோற்று போயிருக்கலாம், கண்டிப்பாக நான் அவள் எனக்கு தான் சொந்தம், நான் அவளை வந்துட்டு எப்பயுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். எனக்கு கண்டிப்பாக அவள் வேணும்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சங்க சண்டை வந்ததும் அங்கே லியா அதை பார்த்துட்டு, அடி பாவி என்ன பார்த்துட்டு இருக்க, உனக்காக 2 பேர் உருண்டு இருக்கானுங்க, அடிச்சு ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொல்லி பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே மீடியாஸ் வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது பெரிய வந்து நியூஸாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர்ஸில் வந்து பெரிய வந்து பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, நீ இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்க, சண்டையெல்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பிரச்சனையும் ஸ்டாப் பண்ணுறான். அங்கே மீடியாஸை நம்ம அசிஸ்டன்ட் ஸ்டாப் பண்ணால், எதுக்காக சார் எங்களை வந்து இப்போ நிறுத்திட்டுருக்கீங்க, அவர் வந்து ஏதோ பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போகிறாராம், அதுக்கப்புறம் அவங்க தம்பியை வேற போட்டு அடிச்சிட்டு இருக்காராமே, நாங்கள் வந்து இதை நியூஸ் எடுக்க வந்திருக்கோன்னு சொன்னதும் எங்களுக்குள்ளேலாம் அப்படி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி அவன் கிஸ் பண்ணிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு இன்ஜுரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் எல்லாமே வச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நீ வந்து இப்போ கூடயுமா புரிஞ்சுக்கல, நான் உனக்காக இப்படிலாம் ஃபைட் பண்ணி அடியெல்லாமே வாங்கியிருக்கேனேன்னு சொன்னதும், நீ ஏதாச்சும் சொல்லணும்னு என்கிட்ட நினைக்கிறியாப்பான்னு சொன்னதும், ஆமாம் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்க மறந்து போயிடாதன்னு சொன்னதுமே மடியில் பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் எதுக்காக ஸ்டாப் பண்ணேன்னு தெரியுமா அங்கே இந்த பிரச்சனையை, இல்லைனா எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் கம்மியால் போகும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்து என்னை டைவர்ஸ் பண்ணலைன்னா முழுசாகவே உனக்கு கிடைக்குமேன்னு சொல்லும்போது, ஏன் உன் அப்பாட்டி நாளைக்கு பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துட்டு பூராத்தையுமே என்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போகவா, போட அப்படின்ற செட்டு போனால் வேமா பாடியில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு உனக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு என்ன புரியலையான்னு செட்டு கிஸ் பண்ண வந்தா, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆக போகுது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாது அப்படின்றத அவ சொல்கிறா. அது கால் வந்துடுது. ஸோ திரும்ப வந்துட்டு நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னதும், சரி போயிட்டு வா ஆனால் மறந்து போயிடாத எனக்கு கொடுத்துருன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஸோ
அப்போங்க ஹீரோயினுக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் வருது, இப்படி அம்மாவோட பர்த்டேக்கு மருமகனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவள் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ண போகிறா. பட் நான் யார்ட்டையும் போய் எதுக்காக வந்து கெஞ்சணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே அவளாவே அங்கே ஒரு பப்பியை தூக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா அவங்க அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. சரி மருமகன் எங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொன்னால் உள்ளே வந்துட்டு சமையல் பண்ணிகிட்டு இருக்கதே நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மாக்காக ஒரு செயின் வேறு கிஃப்டாக கொண்டு வந்திருக்கா, அதை கொடுக்கங்களையுமே இப்படி ப்ராப்ளம் ஆகி போயிடுது. அவங்க அம்மா நீ இப்போ என்ன வந்து ரீசன் எனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சண்டைக்கு வந்தா அவங்க அப்பா அதான் வந்துட்டு இப்போ உனக்கு 2 கிஃப்டாக கிடச்சிருக்குல்ல, வா பிறந்தநாள் அதுவுமா பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு பிடிச்சி வேமா அங்கே வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. பிறகு கோவமாயிட்டு நீ திரும்ப ரிட்டன் வந்திருக்கேன்னா நீ என்கிட்ட சொல்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்பாங்க நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன்ப்பா, நீ எப்படி வந்து என்னோட மதர் இன்லாவோட பர்த்டே வந்து என்கிட்ட சொல்லாமல் இருப்பேன்னு சொன்னதும் அவங்க கொஞ்ச நாளில் உன்னோட மதர் இன்லாவே இருக்க மாட்டாங்க, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற செய்தி இவ ரொம்ப கோவப்படுறா. மேலே இருந்து அதெல்லாம் பார்க்குறத பார்த்துட்டு இவன் வேமா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொன்னதும் பார்த்துட்டு இருக்காங்க அமைதியாருன்னு சொல்லும்போது அங்கே ரூம்குள்ளே போனால் இவன் ஏதோ ஒரு டைரி மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்குள்ளே இந்த ஒரு ஃபோட்டோ விழுந்ததுமே வேமா எடுக்க போனதும் அங்கே ஹீரோயின் வேமா வந்து எடுத்துகிட்டு மறைச்சி வச்சுக்கிறா. அது யார் ஃபோட்டோன்னு செட்டு கேட்டால் சொல்ல மாட்டா. பார்த்தா அவங்க அம்மா அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நைட் ட்ரெஸ் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷையாகி போயிடுது, என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போங்க நீ கொஞ்சம் அமைதியாரு, வெளியே இருந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா அதே மாதிரி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க அப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அவங்க அப்பா போதும் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது வான்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் அங்கே கட்டையில் பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் போதும் ரொம்ப வீக்காகிற போகிறேன்னு சொன்னதும் என்னதே நான் வீக் ஆகலைண்ணா, நீ வந்து ட்ரை பண்ணி பார்த்தானே தெரியும் அப்படின்ற சைட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு அவன் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அவன் கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு அவன் அங்கே போனதுமே அப்போ அங்கே உட்காந்து ஒரு காமிக் புக் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அது எல்லாமே அவனுக்காக தான் அவள் பண்ணியிருந்திருக்கா. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் மீட் பண்ணேன்ப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் கூடவே சேர்ந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. ஸோ இப்படியே திரும்பினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் இருந்திருக்கான், அவன் மேலே போய் இடிக்க போயிருந்திருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா அவங்க அப்பா வராரு. அவளுக்காக சூப் எல்லாமே கொடுத்து நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, உன்னை நல்லா பார்த்துக்கிற சொல்லிட்டு போனாருமா. உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளமா, அப்பாட்ட நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டா. இப்போ ஹீரோ ஏன் அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லை, நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. பிறகு ஆஃபீஸில் அங்கே ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஃபைல்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் கண்டிப்பாக இப்போ மேனேஜரை பிடிச்சி இவன் வந்து ரொம்ப மோசமாக இன்சல்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே சில ஜுவல்லரிஸ் எல்லாம் அவன் ஆர்டர் பண்ண சொன்னதுமே இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களே மேடம் கண்டிப்பாக ஹாப்பியாக வாங்கன்னு சொன்னதும் நான் இது கம்பெனிக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி அந்த பொண்ணை மியாவை வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டீங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவள் எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அவளை நான் மன்னிக்க மாட்டேன், நான் இப்படி அவளை சும்மா விட்டதே அந்த குடும்பத்துக்கு பண்ண பெரிய விஷயம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க மியா வந்துட்டு உள்ளே போக ட்ரை பண்ணதுமே ரொம்ப கோவமாயிட்டாங்க அசிஸ்டன்ட், நீ இதுக்கப்புறம் அவரோட செக்ரட்டரி கூட கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறா. ஐ திங்க் அவர் டைவர்ஸ் பண்ண போகிறாரு, என்ன வந்து அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவார், ஜாப் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் பார்த்தா அங்கே கொலாபரேஷனுக்கு ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனதுமே என்ன இது புதுசாக இருக்குது, வேறு யாரையும் அனுப்புனது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அவள் பார்த்துட்டு இருக்கும் போதே மேனேஜர் வந்து இப்படி அங்கே நம்ம கம்பெனிலேருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் யார்டான்னு பார்த்தா எல்லாம் அந்த மியா தான், அவளாவே போய் சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கதா அங்கே ட்ராமா பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு நம்ம ஹீரோ மேலே. அப்பாங்க நீ டிசைன்ஸை காமின்னு சொன்னால் அங்கே அந்த பொண்ணுகிட்ட டிசைனை காமிக்க சொன்னால் எதுவுமே எனக்கு பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் வேறு ஒரு டிசைனை காமிக்கிறா. இது வந்து 60 மில்லியனுக்கு மேலே வரும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க எனக்கு வந்துட்டு இப்படி ட்ரெஸ் எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு, ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்ற சொன்னதும்
பொண்டாட்டிக்கு அவன் தான் வாங்கி கொடுக்குறான், மிஸ்ட்ரஸுக்கு அவன் தான் வாங்கி கொடுக்குறான். இதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்க போகுது? பட் பொண்டாட்டி இருக்க மாதிரி அதை அப்பாட்டிக்கு எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதும் உடனே அவங்க அப்பாட்டேருந்து கார்டை வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ தான் கார்டு கொடுத்த மாதிரி அங்கே ஷோ பண்ணிட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. உன்னோட மனசில் உனக்கு என்றைக்குமே வேல்யூ கிடையாதுப்பா, நான் தான் என்றைக்குமே வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கோவமாகி போயிடுது. ஒழுங்கா நீ அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிருன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணதை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நான் அவரோட பொண்டாட்டி, நீ வந்துட்டு மிஸ்ட்ரஸ் கூட கிடையாது, அப்படி இருந்துமே நீ இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு போட்டாங்க அடின்னு வெளுத்து விட்டு அங்கே ரொம்ப பெரிய சண்டையாக போயிடுது. அப்போ அங்கே மேனேஜர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து மெசேஜ் பண்ணுறான். பட் அவளை பார்த்தா அவனை பிளாக் பண்ணி வச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு பொக்கே எல்லாமே அங்கே அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, வாங்கிக்கிட்டு அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அதுக்குள்ளே வேற வழியாக அங்கே போயிடுறா. உள்ளே வந்ததுமே இவன் அங்கே நம்மளை தான் பிக் பண்ண வந்திருக்கானான்னு சொல்லிட்டு ஹாப்பியானதும் அப்போ அங்கே என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வீடியோவுமே காமிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தெரியும் தான் நீ என் பொண்டாட்டிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, நீ யார் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி 3 நாள் தான் உனக்கு டைம், இந்த கண்ட்ரிக்குள்ளே உன்னை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க, அவளும் நீயுமே லவ் பண்ணலை, அப்புறம் எதுக்காக உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அவன் மேலே பாசம்னு சொன்னதும் ஏன்னா நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அது போதும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என் விஷயத்தை தலையிட்டேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்பவே சோகமாயிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணியிருக்கா. நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 பேத்துக்குமே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, நீ கவலைப்படாத நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே அங்கே வந்து போகிறா, வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனை ஹரஸ் பண்ண பார்த்ததும் நம்ம ஷென் அங்கே வந்து அந்த ஆளை போட்டு அங்கே அடித்து விரட்டி விட்றான். ஹீரோயின்ட்ட நீ என்ன என் பிரதரை வந்து இப்போ டைவர்ஸ் பண்ண போறியான்னு சொல்லி கேட்டா அவன் ஆமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பியான்னு சொல்லி கேட்டதும் ஆனால் அதுக்கு வந்துட்டு உன் ஃபஸ்ட்டு பிரதர் ஒத்துக்கணுமேப்பா அப்படின்ற சொல்லி கேட்டா பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். சரி நீ இப்போ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு அவன் கூட வந்து அடித்து அங்கே உருண்டு சண்டை பெரிய லெவலுக்கு வந்து போயிடுது. கடைசியில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவள் கூட்டிகிட்டு வரா. அங்கே துண்டை போட்டு தலையை கவர் பண்ணிவிட்டு உங்களால் என் குடும்பமான போயிட்டுருக்குடா, 2 பேரையுமே வந்து பார்த்தா மீடியாஸ் வந்து போட்டு விட்டு குடும்பத்தை நார் அடிச்சிருவாங்க, ஷேர்ஸும் டவுன் ஆயிரும், வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் கார் வந்தால் 2 பேரும் ஒரே டயத்தில் காரை போய் ஓப்பன் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணதும் இவன் வேமா முன்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோ டிரைவர் இறங்க சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்ததும் இவனுக்கு அதை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேத்துக்கு தான் டைவர்ஸ் ஆக போகுது, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நடிச்சிட்ருக்க, இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நடக்கிற எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா, மியாவும் ஆல்ரெடி நான் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டேன், அவன் என்னத்தையும் போய் சொல்லிட்டு இருந்தா நீ நம்புவியா, உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் இருக்க உறவுல தான் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னால் எதை எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, மரியாதையோட என்னை விட்டு 10 நாளில் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. கீழே இறங்கி பார்த்தது தான் கையில் பார்த்தா அங்கே ரிங்கை காணோம். ஐயோ என் வெட்டிங் ரிங் எங்கன்னு சொல்லிட்டு வேமா அவள் தேடுறதுக்காக போயிடுறா. அங்கே கிளப்பில் போய் அந்த வெட்டிங் ரிங்கை அவள் தேடி பார்க்குறா. பட் இருந்தாலுமே கிடைக்கவே மாட்டுது. அப்போ அங்கே பாட்டிக்கு ரொம்ப உட முடியலன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே பாட்டியை பார்த்து மீட் பண்ண வந்தா. அவங்க பார்த்தா நல்லா ட்ராமா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வர சவுண்டை கேட்டுட்டு உடனே வந்து தலையில் துணியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ உங்களை யார் வந்துட்டு வெளியெல்லாம் போய் ப்ளே பண்ண சொன்னதுன்னு சொன்னதுமே ஐயோ நான் அப்படிலாம் போகலப்பா, எல்லோரும் வந்துட்டு எப்போ உங்களுக்கு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, அதை கேட்டு எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா, எனக்கு அதான் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அழுது அங்கே ட்ராமா பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் இதுக்கப்புறமே இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி நானும் அவருமே டைவர்ஸ் பண்ண போகிறோன்னு சொன்னதும் என்னது டைவர்ஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கும் போது நம்ம ஹீரோ பாட்டி வந்து செக் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க இப்போ நல்லா இருவாங்க அப்படின்றத சொல்கிறான். நீ கண்டிப்பாக உறுதியாக இருக்கியா டைவர்ஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அவனுமே சரி ஓகே நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னால் அங்கே மீடியாஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன 2 பேருமே டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா, அது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை
கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் தான் பண்ண போகிறோன்னு சொன்னதும் சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்பவே வைரல் ஆகிருது நியூஸ் எல்லாமே. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவகிட்ட நீ வந்து ஒரு 2 டேஸ்க்கு வீட்டுக்கு வெளியே எங்கேயும் போகாத, இல்லை இதை பற்றி கேட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா பயங்கர கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ டைவர்ஸ் பண்ணுவ, நான் உன்னை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தோசை கண்டி எடுத்துட்டு அங்கே அடிக்கிறதுக்கு அங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு 2 குடும்பமே சேர்ந்து அவங்ககிட்ட அங்கே உட்கார வச்சு அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. வீட்டில் அங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப கோவமாகி போயிடுது. இவங்க இந்த மாதிரி பதில் சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு அங்கே போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே ஹீரோயே நீங்கள் உங்கள் பையனை என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, பட் என்ன நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போனதும் அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு அவன்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு உன் வேலையை மட்டும் நீ பாரு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு தலையிலாமே தனக்கு சுற்றுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறான். அப்போ அங்கே ஹீரோயின் உனக்கு மெடிசன் ஏதாச்சும் போடணும்னா நீ பேசாமல் வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுன்னு சொன்னதும் இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவள் அங்கேருந்து போய் கதவை லாக் பண்ணதும் இவன் பேச ட்ரை பண்ணுறான். பட் அதுக்குள்ளே கதவை மூடிடுறா. ஸோ அங்கே நம்ம ஷென் அதெல்லாமே தூரமாக இருந்து பார்த்துட்டு 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றத செட்டு பார்க்குறான். ஸோ பிஸ்னஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். பிறகு அங்கே சார் நாளைக்கு வந்துட்டு ஈவினிங் போல் நீங்கள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் போய் வாங்கிக்கலாம், அப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்குமே இல்லைன்னு சொன்னதும் இல்லை நாளைக்கு நீங்கள் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் புரிஞ்சுக்குது டைவர்ஸ் வாங்க விரும்பாமல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி விட்ருக்கா நாளைக்கு வந்துட்டு ஈவினிங் போல் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்குறதுக்கு வர சொல்லிடுங்கன்னு சொல்லி. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு கவலையாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கோட்டெல்லாமே இவர் எடுத்து வந்து கொடுத்ததும் அவன் அங்கே வந்து கோட்டை போட்டுட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறான் நெக்ஸ்ட் டே. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்னப்பா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஆளுங்க பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேர்த்துக்கும் ஏதோ வெட்டிங் நடக்க போதாக்குன்னு நினைப்பாங்க அப்படின்ற சொன்னதும் வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, ஜஸ்ட் 1/2 hour தான் இருக்குது, வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா 2 பேருமே சேர்ந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்கிக்கிட்டு அங்கே வெளியே வந்துடுறாங்க. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்ணி இருக்கிறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கி எரிஞ்சு விட்றா. ஐயோ என்ன பண்ணிட்டுருக்க, அதுக்குள்ளே நான் எங்கே போய் வீடு தேடுவேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க அவன் பேசுகிறான். பட் ஹீரோயின் ஆல்ரெடி வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் கிடையாது, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. நைட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணியை போட்டுட்டு அவன் கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மேரேஜ் தானே பண்ணி சொன்னேன், அதுக்குள்ளே என்ன உனக்கு இப்போ கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்றைக்கி வந்து ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு கேட்கலாமே கொண்டு வந்தாங்க, அப்போ நீ வந்துட்டு இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மேரேஜ் தான், 2 பேத்துக்குள்ள லவ்வெல்லாம் கிடையாதுன்னு நீ சொன்ன பார்த்தியா, அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்கப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, இதை நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒன்றா இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக லவ் வந்திருக்குன்னு நினச்சேன், பட் இதை நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்து உன்ட்ட டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது அவனுக்கு. பட் உன் பொண்டாட்டியை பார்த்தா அப்படி தெரியலையேப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு கவலையாயிட்டு வேகமாக பின்னாடியே போகிறான். பட் அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் ஷென் அங்கே ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் மட்டும் இங்கே இருந்திருந்தேன்னா அவள் கண்டிப்பாக உன்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டா அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் இருந்திருந்தாலும் அவள் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா, என்ன தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயினோட அம்மா அவங்க உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இவன் தான் பார்த்துட்ருக்கான். ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, உங்கள் அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காங்க, இவளுக்கு கால் பண்ணேன் பட் இவள் ஃபோன் அட்டன் பண்ணலை, நல்ல வேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் இதில் என்ன இருக்கேன்ட்டின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்தா அங்கே ஏதோ ட்ராமாலேருந்து வந்த மாதிரி வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அவள் தேங்க்யூ சொல்கிறான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக, நீங்கள் எவ்வளோ பீஸ் வந்துட்டு பே பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அதை நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்கிறா. அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு, இவன் ஏன் இப்படி வந்துட்டு நம்மளை வேறு ஒரு பர்சன் மாதிரி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அங்கே நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போனால் அங்கே மெசேஜ் வருது. 7 டைம் அவன் மீட் பண்ண கேட்டான். பட் ஹீரோயின் இப்போ வரைக்கும் ஒத்துக்க மாட்டா. ஸோ அங்கே லீன் ஒரு பையன் இருக்கான், அவன் இங்கே ஓப்பன் பண்ணி கதவெல்லாம் விட்டதுமே அவள் தேங்க்யூ சொல்லிட்டு போனதும் உள்ளே பார்த்தா அங்கே நம்ம ரெயின் ஓடி வந்து மேடம் இதுக்கப்புறம் நீங்கள் தனியாலாம் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்குமே அசிஸ்டண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு உங்கள் ஜாப் எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் பார்த்தா அந்த லீ
சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டிக்காக கிளம்பி போகிறாங்க. பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் காலில் அங்கே அடிபட்டுருக்கு. அந்த ஹீல்லாம் போட்டதுனால அவன் மெடிசன் போட்டுட்டு இருந்தா. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. உடனே அங்கே வேறு செப்பல் வாங்கி போட்டு விட்டுட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றான். நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, உனக்கு புரியுதான்னு சொல்லும்போது எல்லாம் எனக்கு தெரியும், பட் நீ எதுக்காக என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்காமல் இருக்க அப்படின்ற சொன்னதும், ஏன்னா உன்னோட காம்பன்சேஷன் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன்ப்பான்னு சொன்னதும், அது காம்பன்சேஷன் கிடையாது, நான் உன்னை பீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் எது எனக்கு வேணாம், நீ என்னை விலகி இருந்தாலே போதும்னு செட்டு போனால் நம்ம லீயுமே அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே விலகி அங்கே போயிடுறான். அதை பார்த்துட்டு பையன் பார்க்க ரொம்ப எங்காக இருக்கானே, ஒரு வேளை எப்படி இருந்தாலும் அவளுக்கு பிடிக்குமோன்னு சொல்லிட்டு இவே ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவனை மாதிரியே அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கவுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கேன்னு சொன்னதும், இல்லை நாங்கள் வந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அங்கே போனதுமே என்ன இதெல்லாம் கோலம் தலையில் கலரு என்ன கோட்டு சூட்டுன்னு இப்படி சுற்றிட்டுருக்க, ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பையனா அப்படின்ற சொன்னதும், இல்லைப்பா நீ வந்துட்டு மாடெல்லாம் ரெடி பண்ண வேணாம், உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்க நானே இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்படியா அதெல்லாம் உன்னோட பர்ஃபார்மன்ஸில் தான் டிஃபைன் பண்ணுதுன்னு சொன்னதும், இவன் உடனே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே வந்து கிஸ் பண்ணா. கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறா. அங்கே வந்து இந்த செக்யூரிட்டி கார்டு அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவன் மெசேஜ் பண்ணுறான், நாளைக்கு பாட்டியோட பர்த்டேப்பா தயவு செஞ்சு நீ வந்துருன்னு சொல்லிட்டு. பெண் வந்துட்டு என்னப்பா ஃபோன் வந்தா நான் உன்னை மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், வந்தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அடிச்சு துரத்தி விட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே பாட்டியை ஹாஸ்பிட்டலில் காமிச்சா நம்ம ஹீரோவும் அங்கே ஷென்மே சேர்ந்து பிக்கப் பண்ண கூப்பிடுறாங்க. பட் அவங்க வரமாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு உன் கூட சேர்ந்து நான் வர்றேம்மா அப்படின்றத சொன்னதும், அங்கே அவள் பர்த்டே விஷ் பண்ணுறா. நம்ம ஹீரோ அது சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னதும், ஏன் இல்லை நான் பாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோயின் வீட்டில் அங்கே நம்ம ஷென்னோட சேர்ந்து கேம் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவன் வந்ததும், என்னப்பா உனக்கு கேம் விளையாட தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டா. அவள் இல்லைன்னு சொன்னதும், உடனே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எப்படி கேம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கே கேம் ப்ளே பண்ணுறதுக்காக அங்கே ரெடி ஆகிடுறான். ஸோ அவன்ட்டு அந்த வம்பு பண்ணி அங்கே ரிமோட்டையுமே பிடிங்கிட்டு இவன் ப்ளே பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இந்த 3 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் என் கூட சேர்ந்து இப்படி ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அந்த வெட்டிங் வந்து அரேஞ்ச் ஆனப்போ என்ன வந்து ஓகே பண்ணீங்க மேரேஜுக்குன்னு சொன்னதும், ஏன்னா நீ தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு நாமே சொல்கிறான். ஹீரோயின்ட்ட கேட்டால் சேமா அவளுமே பதில் சொல்லியிருக்கா. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்ற சேட்டை அவன் கேட்டா. அங்கே நம்ம ஷென் சொல்கிறான், இவளை வந்து நம்ம பாட்டி அவங்களோட காட் கிராண்ட் டாட்டராக வந்து ஏற்றுக்க போகிறாங்களான்னு சொன்னதும், அப்போ ஹீரோயின் ஆமாப்பா நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா என்ன நீ ஆன்டி தான் கூப்பிடணும் அப்படின்றத சொன்னதும், அவன் கோமாயிட்டு வேமா அவளை பிடிச்சி அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே நீ ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சைட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தா. வெளியே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு டோட்டல் குடும்பமே நின்று பார்க்குறாங்க. இப்போ அங்கே நான் பாட்டியோட பர்த்டேக்காக தான் அங்கே வந்தேன், ஒன்ட்ட இப்படி ஃப்ளட் பண்ண பேசிட்டு வரலன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதும் மடியில் பிடிச்சி இழுத்து உட்காந்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு கேக்காச்சே சாப்பிடுன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அங்கே வெளியே அவங்க அப்பாவுக்கு அங்கே வந்து கால் இடித்து அவர் ஆண் கத்துனதும் எல்லாத்தையும் கெடுத்து விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே நம்ம ஷென் வேமா அவன்கிட்ட வந்து, நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, திரும்ப அவளை உன் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நீ பார்க்குறேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ வெளியே பார்த்தாங்க லீ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் வேலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தா. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்ப்பான்னு சொல்கிறா. ஸோ அவங்க கால் வந்ததுமே இவள் உடனே அங்கே கிளம்புனதும் இந்த கேக் கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அங்கே மீட்டிங்கில் அவள் பேசிகிட்டு இருக்கா. அங்கே மீட் பண்ணி அங்கே பர்சன்ஸை பேசிகிட்டு இருக்கா. இவனை பார்த்தா அவளோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக் எல்லாமே கலந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அவன் அதை போய் கொடுத்துடுறான். அவள் கூட மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரிங்கை பிடிங்கிட்டு அவளுக்கு ட்ரிங்க்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. வந்து இப்படி தப்பாக போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே அவள் கிளம்பி போனதுமே கோவமாகி போயிட்டு, இவே நீ இப்போ என்ன பிளான் பண்ணிட்டுருக்கன்னு தெரியாதான்னு சொன்னதும் அவன் வந்து எதுவும் தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணதும், நீ மரியாதையோடு அவட்டேருந்து விலகேறு, இங்கே எல்லா சைட்லேயுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது உனக்கு புரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ட்ரிங்க்ஸ் அதுக்கு மூஞ்சில் ஊற்றி விட்டுறான். ஹீரோயின் வரதை பார்த்துட்டு உடனே கீழே லீவ் விழுந்துட்டு இவன் தான்
அடித்து தள்ளி விட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே ஹீரோயின் கோவமாகி போயிட்டு நீ எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லிட்டு கோவமாயிட்ட உன்னை திட்டி அனுப்பி விட்றா. இவனை பார்த்தா அங்கே நான் எதுவுமே பண்ணலைப்பான்னு சொன்னதும் இந்த அப்பாயின்மெண்ட் நடிக்கிற வேலையெல்லாம் பண்ணாத, நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே எல்லா சைடில் கேமரா இருக்குது, நாளையிலேருந்து நீ வேலைக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவளோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். இவன் அங்கே ஒரு சைக்கோ மாதிரி என் பாட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, அமைதியாரு பேசிக்கலான்னு சொன்னதும் எப்பயுமே உனக்கு வந்துட்டு அவன் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியவானா, அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குது என்கிட்ட இல்லாதது, நான் உன்னை ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா அவனை அடிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா. பட் ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்து அவன் கூட ஃபைட் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவன் அடித்ததில் அவனும் மயக்கம் போட்டுறான். இவ பயந்து போய் இவளுக்குமே மயக்கமாகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க, கண்ணை முடிச்சதுமே அவங்க ஷென்னும் அங்கே வாங்குமே சேர்ந்து பொக்கே எல்லாமே கொண்டு வந்துட்டு அதுலேயுமே காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க அவளுக்காக தண்ணி எல்லாமே கொடுத்ததுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் ஒரு விஷயமாக கால் வந்ததும் எல்லாம் இவனோட வேலை தான், பார்க்க பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்ன வேலை பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் கைமாறு பண்ணுவேன்னு சொன்னதும் நான் அதை எதிர்பார்த்து பண்ணலை நம்ம சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டு அங்கே வாட்ச் கொண்டு வந்து கொடுத்ததுமே ஹாப்பி ஆகிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் அங்கே கிஃப்டாக கொடுக்குறாங்க. அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னோட ஃபீலிங்ஸில் வந்துட்டு இந்த பொருள் அடங்கும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு போனதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் டிசைனராக ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்னோடய கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், நான் வந்து ஒரு காமிக் புக் எழுதுகிறவள தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அப்பா கோவமாயிட்டு சண்டை போட்டதுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அவருக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. பிறகு அங்கே கேட்டை அவள் கேர் பண்ணி பார்த்துச்சேக்கா. நம்ம ஹீரோ அவங்க கேட்டை பற்றிலாம் அங்கே வந்து சொல்லிட்டேக்கா அவகிட்ட. அதை பார்த்துட்டு அவள் நீ இப்படிலாம் பண்ணுறதுனால நான் வந்து மனசெல்லாம் மாறிட மாட்டேன்ப்பா சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. பிறகு அங்கே மெசேஜ் பண்ணி விடுறான் மிஸ்டர் ஹாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து சரின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவரை பார்த்தா கோவமாயிட்டு எவ்வளோ நேரமாக அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவங்க வராமல் எப்படி இருப்பாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அதோட அந்த புக்கில் இருக்க அந்த டிராயிங் அந்த கதை எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரிய லெவலுக்கு அங்கே அவர் தானாகவே மாறிடுறாரு. ஹீரோயின் வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு உங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண நான் ரெடியாக இருக்கேமான்னு சொல்லிட்டு போனதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ டைமே அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் இந்த ஃபீலிங்ஸ்க்கு என்ன வந்துட்டு நீ சொல்ல போகிறேன்னு சொன்னால் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் வேமாங்க வந்து போயிடுறா. உங்கள் ஃப்ரெண்ட்ட வந்து இன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நான் என்னப்பா அவனை பண்ணுறது அப்படின்ற சொன்னதும் டைவர்ஸ் ஆன பிறகு 2 பேத்துக்குமே காதல் வந்துருச்சோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவனை பார்த்தா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காமிக் புக்கில் இருக்க மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். ஏன்னா அவளோட ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டு இந்த காமிக் புக் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு புரியாமல் நான் வந்து பிஹேவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ இப்படியே இவளோட காமிக்குமே வந்து வேற லெவலுக்கு ரீச் ஆகுது. நல்லா வந்து அவள் வாழ்க்கையிலையுமே நினச்ச மாதிரி வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கா. நான் செலிப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்துமே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கா. டைவர்ஸ் ஆன பிறகுமே 2 பேத்துக்குமே விடவே முடியல அவங்க மேலே இருக்க லவ். அதுக்கப்புறம் ட்ரிப்காக கிளம்பி போனால் இவன் அவளை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு போகிறான். அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். உடல் சாப்பாடெலாம் கொடுத்து ட்ரிங்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ அவள் வேலை பார்த்துட்ருக்கேன், உனக்கு அறிவில்லையா, இப்படிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அவள் இதே மாதிரி பண்ணப்போ இதே வார்த்தையை சொல்லியிருக்கான். அப்போ அவளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. ஸோ பிறகு ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒர்க்கெல்லாம் முடித்து நல்லபடியாக பெரிய சக்ஸஸ் ஆகி திரும்ப ரிட்டன் அங்கே வந்ததுமே அங்கே ஷென்னு நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஆளாளுக்கு என் கூட வான் செட்டு கூப்பிட்டா ஹீரோ பாட்டி வந்துட்டு உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் பாட்டியை பார்க்குறதுக்காக அவள் கிளம்பி போயிடுறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோக்கு கால் வருது யாயாவுன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. பாட்டி அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா ஏகப்பட்ட உப்பலேவே கொட்டிடுறா. ஹீரோ கதை சர்வ் பண்ணதுமே குடி டான்ஸ் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை குடித்தா பயங்கரமாக உப்பு கறிக்குது. இருந்தாலுமே அவன் பேசாமல் வந்து குடிச்சிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, நீயுமே டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான்.
அப்போ ஹீரோயின் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்போ பேசிகிட்டு இருக்க, ஜஸ்ட் நான் அதுக்குள்ளே உப்பு தானே போட்டேன், நான் ட்ரக்கா கலந்துருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அவள் கலக்கலை பாட்டி கலந்து விட்டாங்க, அவளை தண்ணிக்குள்ளே பிடிச்சவ தள்ளி விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு சரியாயிரும் அப்படின்ற செட்டு போனால், எங்கே போயிட்டுருக்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு செட்டு கேட்டா, அதான் உன்னோட யாயா இருக்காளே போய் நீ அவட்ட ஹெல்ப் கேளுன்னு சொன்னதும், ஐயோ நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அது பையன்தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவன் இங்கே காமிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் தப்பாக புரிஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா, நான் உண்மையிலே உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே தங்களோட லவ்வையுமே அங்கே வந்து சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தா திரும்பவுமே 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவள் வந்து அன்றைக்கி ரிங்கை தொலைச்சா இல்லையா, அதை கையில் கொடுத்ததுமே அப்போ உங்ககிட்ட தான் இருந்துச்சான்னு சொன்னதும், ஆமாம் நான் தான் வச்சுருந்தேன், நான் எப்போ உன்னை திரும்ப மேரேஜ் பண்ணுறேனோ அப்போ தான் உனக்கு இந்த ரிங்கை போடணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஹாப்பியாக ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கணும் இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.